சிம்ம ராசிக்கார நண்பர்களே, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டம் வரைக்கும் மாற்றங்கள் ஏற்படாதா, வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாவது நிகழாதா அப்படின்னு காத்து கொண்டு இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசியில் கடந்த ஒரு 4 வருடமாக தான் நிறைய சிக்கல்களை வந்து சந்திச்சிருக்கீங்க. பழசில் கூட ஓரளவுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்தது. நிம்மதி அப்படின்னா சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது, நிம்மதியான வாழ்க்கை இருந்தது. இந்த 4 வருட காலமாக என்னன்னே தெரில சார், ஒரு விஷயத்துக்கு போனோம் அப்படின்னா சின்ன சின்ன தடங்கள் ஏற்படுது. அதே போல் அந்த தடங்கள்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு போனால் அதில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. வேறு யாராவது ஒருத்தருக்காக சப்போர்ட் பண்ண போனால் அவன் நம்மளை போட்டு அடிக்கிறான். இது என்ன கணக்குன்னே தெரில சார். ஒருத்தனை நம்பலாம் அப்படின்னு நம்பினா அவன் இதுக்கு மேலே பெரிய துரோகியாக இருக்கிறான். நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ண போயே மாட்டிக்கிட்டு முக்கியமான ராசியில் இந்த சிம்மராசி ஒன்றா இருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே பிறக்கப்பட்ட ஒரு அற்புதமான ராசி. இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறத புக்கில் படிக்கிறது, இந்த வாட்ஸ்அப்பில் பார்க்குறது, இந்த ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கிறதெல்லாம் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி வீடியோஸில் தான் பார்த்துருப்பாங்க. இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்க்குறது, இந்த மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. இவங்களோட லைஃப்பில் அதிகபட்ச சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களா முடிவு பண்ணாமல் எதர்ச்சியாக ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அவ்வளோதான். இவங்க ப்ரீ பிளான் பண்ணி எது பண்ணாலும் அது சொதப்பிகிட்டே தான் போயிட்டு இருந்திருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு தற்போதைய நிலைமையில் கிரக பயிற்சியின்படி கொஞ்சம் நல்லா இருக்குது. அவங்க நினச்சபடி வாழ்க்கையை மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாகவும் இந்த டைம் அமையுது. ஆனால் மற்றவர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமம் தான், பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற தருணம் தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையாவே இருக்க போகுது. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சந்தோஷம் கொஞ்சம் இருக்க போகுது. அது யார் யாருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களோட தசாபுத்தி எங்கே இருக்குது, தசாபுத்தினால் உங்களுக்கு என்ன லாபம், தசாபுத்தி கட்டமைப்பின்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. முன்னாடியே சொல்கிறேன் சார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ராசி பலம் தான். ஆனால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகாமல் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராசியில் மட்டும்தான் நீங்கள் சேம். அதாவது சிம்ம ராசி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் மழை பெய்யும். இந்தியாவில் எந்த இடத்துல மழை பெய்யுன்னு இருக்குல்ல, இந்தியாங்கிறது சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்க. எந்த இடத்துல மழை பெய்யும், தமிழ்நாட்டிலையா இல்லை அதில் எந்த மாவட்டத்தில், எந்த ஊரில், எந்த தாலுக்காவில், அந்த மாதிரி இருக்குல்ல. அது மாதிரி சிம்மராசி நீங்கள் தான். சிம்மராசிக்கு நல்லது நடக்க போகுது. அது சிம்மராசியில் யாருக்கு நல்லது நடக்க போகுது, எந்த லக்கினக்காரருக்கு நடக்க போகுது, எந்த தசாபுத்திக்காரருக்கு நடக்க போகுது, அதில் எந்த நட்சத்திரக்காரருக்கு நடக்க போகுது, அவன் எந்த ஊரில் இருக்கிறவங்க நடக்க போகுது, கூட எந்த ராசிகள்லாம் இருந்தால் இவருக்கு இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தனிப்படையான ஜோதிடம் பார்த்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதை தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். கொஞ்சம் பொறுமை நிதானமும் இருக்கக்கூடியவர்கள் பல சாதனைகளை செய்திருப்பாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்க நிறையா பேர் சிம்மராசியில் பிறந்தவங்க அவனோட பவர் அவனுக்கே தெரியாது. சில விஷயங்கள் கனவுல சொல்லும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களை உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும். இந்த விஷயம் எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்குது சார், இந்த விஷயம் ஏற்கனவே எனக்கு தோன்றுச்சு சார், இருந்தாலும் அப்போ நினச்சேன் சார், ஆனால் அந்த இடத்துல சொல்ல முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் இந்த சிம்மராசி தான். சுயம்பு அப்படியே சுயம்பாக வளர்ந்து வருவாங்க. இவங்களுக்கு பெரியவங்க பெற்றோர் இவங்களாம் இவங்களால தான் இவங்க வளர்ந்துருப்பாங்களே தவிர, சிம்மராசிக்காரர்கள் சுயம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மராசியில் பிறந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கோவக்காரம் அது இதும்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சிம்மராசியில் பிறந்தவன் யோசிக்க தெரிஞ்சவன், முன்கோபி, அவ்வளோதான். கொஞ்சம் டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க, கொஞ்சம் சிரமம் அப்படியே டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி சிம்ம ராசி மாதிரி ஒரு அற்புதமான ராசி நீங்கள் எங்கேயுமே பார்த்துட முடியாது. அவ்வளோ தெளிவான ராசியாக இருக்கும். இந்த சிம்ம ராசிக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்கும். அது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருவேன். ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி தான். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு விவிஐபி ஜோதிடர் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி ஐடியா இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள். மற்றபடி உங்களோட விஷயஸ் தான். அதே போல் கருங்காலி மாலை வேணும் அப்படிங்கிறவங்க கீழே நான் தனி நம்பர் கொடுத்துருக்கேன். கருங்காலி மாலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு மே மாதத்தில் 2026 ஒரு முழுமையான மாதமாக இருக்க போகுது. மாதத்தில் பொது நிலைமை எப்படி இருக்க போகுது உங்களோட நிலை? 2026 சிம்மராசிக்காரர்களுக்கு மாற்றமும் முன்னேற்றமும் சேர்ந்த காலங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம், திடீர் மாற்றம், இதெல்லாம் அற்புதமான ஒரு விஷயமாக உங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதே போல் கடந்த மாதத்தில் இருந்த சிக்கல்கள் இப்போது மெதுவாக தீர ஆரம்பிக்கும். ஆனால் அனைத்தும் ஒரே நேரத்தில் சரியாகாது. கொஞ்சம் பொறுமையாக அப்படியே அடுத்த ஸ்டெப்பு, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, அப்படியே தான் சரியாகுங்க. திட்டமிடுதல் ப்ளஸ் பொறுமை ரொம்ப முக்கியம். திட்டமிடுதலும் பொறுமையும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். மன உறுதி அதிகரிக்கும் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னம்பிக்கை மீண்டும் உயரும். சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரம் வருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த டைமில் தள்ளி போட்டுட்டு இருந்த விஷயத்தெல்லாம் இப்போ நீங்கள் பேசலாம் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகுது.
அதுக்கு தான் முன்னாடியே சொல்கிறோமே, மன உறுதி கண்டிப்பாக அதிகரிக்கும். ஒரு மன உறுதி வந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த முடிவை சீக்கிரம் எடுத்து அதுக்கு அதான பைசூல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தன்னம்பிக்கை ரொம்ப உயரும். உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஏற்படும். அந்த கான்ஃபிடென்ஸ் தான் அடுத்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு பெரு உறுதுணையாக இருக்க போகுது. அடுத்தது தொழில் மற்றும் வேலையில் எப்படி இருக்க போகுது. இந்த மாதம் தொழில் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு திருப்பங்கள் இருக்கலாம். அது என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களை வந்து கவனிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. உங்களை நோட் பண்ணாதவெல்லாம் நோட் பண்ண ஆரம்பிப்பான். வேலை பார்த்துட்ருக்கீங்களா, சரியாக தான் பார்த்துட்ருக்கீங்களா, இத்தனை நாள் அந்த அமௌண்ட் எங்கே போச்சு, ஏன் வரல, இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களை வந்து பார்த்து கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய முயற்சிகளுக்கு இப்போது பாராட்டு கிடைக்கும். எப்பயோ பண்ணது உங்களை இப்போ வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அப்போ இது நீ தான் பண்ணியா, எனக்கு இத்தனை நாள் தெரியல, பரவாயில்ல, வெரி குட், நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி புதிய பொறுப்புகள் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, நல்லா பண்ணியிருக்கேன், பரவாயில்ல, இதையும் சேர்த்து பண்ணு, அதனால் கொஞ்சம் ப்ரமோஷன் தரோம், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சில நன்மைகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அலுவலக அரசியல், ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. உங்கள் கூடயே இருப்பான், ஆனால் உங்களை பற்றி போய் எங்கெங்கேயோ பேசிகிட்டு இருப்பான். உங்களை பற்றியே பேசிகிட்டு இருப்பான், ஆனால் யார்கிட்டையோ உங்கள்கிட்ட இவன் நல்லா வந்தான் அப்படின்னு பேசிப்பா, திடீர்னு உங்களை பற்றி ஒரு சின்ன விஷயத்தில் அவன் முன்னாடி போகிறதுக்கு போவான். இது ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் உங்களுக்கு மேலே இருக்கணும், கீழே இருக்கணும், எல்லாம் உங்களுக்கு அது பண்ணுறது தான். ஸோ அது வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் வேலையை யாரோ எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யலாம். உங்கள் இடத்துக்கு இன்னொருத்தர் வரத்துக்கு ட்ரை பண்ணுவான். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னா, உங்களது திறமையை நிரூபிக்க தயங்காதீங்க. இதுதான் வாய்ப்புன்னு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. யாருப்பா போகிறது, ரிஸ்க்கு, யார் அதை போய் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இந்த டைம் நீங்கள் இறங்கி வேலையை செஞ்சே ஆகணும். அதான் இறங்கி டிலா குமாரும்பாங்களா, அந்த மாதிரி இறங்கி வேலையை போகிற பார்த்துக்கலாம். ரகசிய விஷயங்களை எல்லாரிடமும் பகிர வேண்டாம். உங்களுக்கு சின்ன விஷயம் தெரியுது, அது வந்து கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கணும். கூட ஒரு நண்பர் இருக்கான், வீட்டில் இருக்கிறான், ஒரு 10 நிமிஷம் வேறு யார்கிட்டே பேசியிருந்தால் கூட நீங்கள் உளறிடுவீங்க. நீங்கள் அந்த மாதிரி ராசி. தெரியாத ஆள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் க்ளோஸாக போடணுன்னா கூட உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே உளறிடுவீங்க. இதுதான் சிம்ம ராசியோட ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வியாபாரம் செய்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் மெதுவாக அதிகரிக்குங்க. எந்த அளவுக்கு லாபம் மெதுவாக அதிகரிக்கும் அப்படின்னா, திடீர்னுலாம் பணம் வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். சிம்மராசி இந்த டைமில் கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடக்க ஆரம்பிக்கும். புதிய கூட்டாளிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அதே போல் பெரிய முதலீடுகளை உடனே செய்ய வேண்டாம். ஒப்பந்தங்களை நன்றாக படிக்கணும். நல்லா படித்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. பெரிய முதலீடுகளை உடனே செய்ய வேண்டாம் அப்படின்னா, ஒப்பந்தங்களை நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய முதலீடுகள்னால் உங்களை யாராவது கேன்வாஷ் பண்ணுவான், இல்லை வேறு எவனா ஒருத்தர் வந்து இதை பண்ணு அதை பண்ணுமா, புதுசாக எதாவது அக்ரிமெண்ட் போடுறீங்க அப்படின்னா நல்லா படித்து போடுங்க. சின்ன பாயிண்ட்டாக இருக்கும், ஆனால் அது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அது பெரிய ட்ராபேக்ஸாக இருக்கலாம். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் வரவு ப்ளஸ் நிதி நிலை, வருமானம் நிலையாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வருமானம் நல்ல நிலையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது கூடுதல் வருமானத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. பழைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நேரங்கள் அமையுது. தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும், ஆனால் குடும்ப செலவுகள் திடீர்னு உயரும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக சேமித்து வச்சுக்கிறதான வழியை பாருங்கள். சேமிப்பு திட்டம் தொடங்க. முதலீடுகளில் கவனமாக இருங்க. முதலீடுகளில் கவனம் செலுத்துங்க. சிம்மராசிக்காரால் முடியாத ஒரு விஷயம், முடியவே முடியாது, நீங்கள் அடித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சேமிப்பு. சிம்மராசிக்காரர் சேமித்தாங்க அப்படின்னா என்ன, அவர் இருக்கிற இடமே வேறு. கரெக்டான முறையில் நீங்கள் சேமிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சேமிக்கணும்னு நினச்சாலும் அது வேறு ஏதோ ட்ராபேக்ஸ் மூலமாக மூவ் ஆகுது. இருந்தாலும் அந்த சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட லைஃப்பில் எவ்வளோ சக்ஸஸ் நீங்கள் வந்து சந்திக்கிறீங்க அப்படின்னு தெரியும். அதே போல் காதல் உறவுகள், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா, திருமணம் ஆகாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய காதல் வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு புதிய காதல் வாய்ப்பு உண்டு. பழைய கிரஷ் மீண்டும் உங்களோட வாழ்க்கையில் வரலாம்னு தான் சொல்லியிருக்கேன். வருவாங்க அப்படின்னு அடித்து சொல்ல, அது உங்களோட தசாபுத்தியோட அமைப்பை பார்த்து உங்களோட ஜாதக கட்டத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம். அதே போல் காதலில் இருக்கிறவங்க புரிதல் அதிகரிக்கும். ஒரு லவ்வில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். ஆனால் ஈகோ கிளாஷ் இருக்கலாம். ஈகோ கிளாஷில் ஒரு மேட்ரு கிடையாது. உட்காந்து பேசுனீங்கன்னா சரியாயிடும். உட்காந்து பேசினா சரியாகும், ஆனால் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை அதிகரிக்கும். அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பனாக பேசுங்க. உங்களோட தவறுகள் இருந்தாலும் சொல்லி மன்னிப்பு கேளுங்க. சொன்னால் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க சார் அப்படின்னா பேசி மழுப்பியாவது பிரச்சனையும் முடிச்சுக்கோங்க. அது மட்டும் நீங்கள் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் அமைதி இருக்கும். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் உண்டு. அதே போல் துணைவருடன் வாக்குவாதம் வரலாம். அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். பண விஷயங்களில் கருத்து வேறுபாடுகளுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பண விஷயங்களில் கண்டிப்பாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக உண்டுங்க. அதே போல் குடும்ப வாழ்க்கையில்
குடும்பம் ஃபேமிலியெல்லாம் இருக்கீங்க, எல்லாம் ஒட்டுக்காக தான் இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான அற்புதமான காலகட்டம். உறவினர்கள் வருகை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். சொத்து விஷயங்களில் சின்ன பிரச்சனைகள் உண்டு, ஆனால் அதை மட்டும் கொஞ்சம் சரி பார்த்து பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா நன்மை உண்டு. மனநிலை அப்புறம் சிந்தனையெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நாள் மிக உற்சாகமாக இருக்கும். அப்படியே ரொம்ப அடித்து தூள் கலப்பு போட்டு டிங் டிங்னு அப்படியே டிஜே போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கும். மற்றொரு நாள் டக்குன்னு அப்படியே சைலண்ட்டாக சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாதது, ஏன்னா உங்கள் மேலே கந்திச்சு ஏற்கனவே அதிகம், அது உங்கள் மைண்ட் அப்செட் பண்ணி அது இதையும் கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறதை தான் பார்க்கும். அசதிகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகம் தான். காரணம் என்ன அப்படின்னா, அதிக சிந்தனை. உங்களுக்கு வந்து சிந்தனைகள் ரொம்ப அதிகம், ரொம்ப டீப் திங்கர். நீங்கள் ஓவர் திங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. டீப் திங்கர் வேறு, அதை வந்து ஒரு டீப்பாக அடுத்தடுத்த மேட்டர் பார்க்கலாம் அப்படிங்கிறது டீப் திங்கர். ஓவர் திங்க் பண்ணுவாங்கப்பாங்கல்ல, இதான் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிறப்பாங்களா, அந்த மாதிரி காலகட்டம். எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும், அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இதுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருக்கணும். எங்கே நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? தியானம், யோகா, இது ரெண்டில் நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா நன்மை உண்டு. இயற்கை அருகில் நேரம் செலவிடுங்க. கொஞ்சம் நேரமாவது ஒரு இயற்கைக்கிட்ட அப்படியே நீங்கள் பாட்டு வேறு எதையும் யோசிக்காமல் அந்த அழகை ரசிங்க. ஒரு காட்டுக்குள்ளேயோ இல்லை செடியிலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம், ட்ரக்கிங்கோ ஃபால்ஸ் பார்க்குறதோ ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் போய் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை நீங்கள் வந்து அனுபவிக்கிற வாய்ப்புகள் அதிகம். அதே போல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியம் சராசரியாக ஒரு நார்மல் ரேஞ்சில் இருக்கும். ஒன்றும் பெரிய மாற்றமும் இருக்காது, ரொம்ப இறக்கமும் இருக்காது. சிறிய சோர்வு தலைவலிக்கூட கண்டிப்பாக இருக்கும். அந்த சிறிய சோர்வு தலைவலிலாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நிதானமாக அப்படியே உடம்பை ஹேண்டில் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. கவனம் அப்படின்னா தூக்க குறைவு கண்டிப்பாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது, மன அழுத்தம் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அது ரெண்டையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இஷ்யூஸே கிடையாது. தினமும் 7 to 8 மணி நேரம் தூங்கணும். அதை மைண்டில் நிறையா வச்சுக்கோங்க. சிம்மராசிக்காரன் மொபைல் நோண்டுறது, வேறு எதோ டீப் திங்க் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிவிட்டு 7 to 8 மணி வரைக்கும் 7 to 8 மணி நேரம் தூங்காமல் ஒரு 7-8 மணி செல் எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்டு உட்காந்திங்கன்னா கூட ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சீரியல், வெப் சீரிஸு அதெல்லாம் பார்த்துட்டு காலையில் 7-8 மணி வரைக்கும் படுத்துட்டு தான் இருப்பீங்க. ஆனால் சரியாக தூங்கி எழுந்திரிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கான ஸ்லீப் சைக்கிள் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. தண்ணி அதிகமாக குடிக்கணும். அதே மாதிரி உடற்பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக தேவை. அது மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வி, மாணவர்கள், இதில் 2 பேர்த்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கவனம் சிதற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் கவனம் சிதறலில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள். சில பேர்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதில் இன்வால்வ் ஆகி பாருங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில். அதே போல் ஆனால் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி உறுதி அப்படிங்கிறது மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. அது எப்பயுமே நிறைய பேர் சொல்கிறதான். முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இதை மீறி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய தசாப்தியினுடைய பலத்தை அப்போ நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே போல் முக்கியம், மொபைல் யூசேஜ் கம்மி பண்ணுங்கள். நான் முன்னாடி சொன்னதான், நைட்டு தூங்கும்போதாக இருக்கட்டும் மற்ற நேரத்தில் மொபைல் யூசேஜ் கம்மி பண்ணுங்கள். திட்டமிட்டபடி படிங்க, ஷெட்யூல் போட்டு படிங்க. படிக்கிற விஷயத்தில் மட்டும் ஷெட்யூல் போட்டு படிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ். அதே போல் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல நாட்கள் அப்படின்னா 3, 9, 15, 21, 27 மே மாதத்தில் சொல்கிறேன். 3, 9, 15, 21, 27 இது வந்து நல்ல நாட்களாக கருதப்படுது. கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் 6, 12, 18, 24. 6, 12, 18, 24. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரம்னு சொன்னால் பெரிய பரிகாரம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. காலையில் எழுந்திரிச்சு வேணும் சூரியனை பாருங்கள். கொஞ்சம் அதிகாலையாக இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். நீங்கள் எந்திரிக்கிறதே லேட்டாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கோங்க. சிவன் கோயில் தரிசனம் ரொம்ப நல்லது. சிவன் கோயில் தரிசனம் ரொம்ப ரொம்ப நல்லது. சிவனுக்கு வெள்ளை பூ ஆபரணம், அதே போல் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு 108 முறை அதை ஜபம் பண்ணிகிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு அப்புறமேட்டு அவுட்புட் தெரிய ஆரம்பிக்கும். அதே போல் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். வாழ்க்கையில் குலதெய்வ வழிபாடு பண்ணவும் என்றைக்கும் தோற்றது சரித்திரமே கிடையாது. அதனால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த மாத ராசி ஆலோசனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையக்கூடிய மாற்றக்கூடிய முடிவுகளும் இந்த மாதம் எடுக்கலாம். உங்களோட சின்ன சின்ன மாற்றம் லைஃப்பில் எடுக்கிறதும் சரி, அந்த மாற்றத்துக்கான முடிவு எடுக்கிறதும் சரி இந்த மாதம் கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் அவை உணர்ச்சியில் அல்ல, சிந்தனையில் இருக்கணும். ஏதோ ஒரு கோவத்தில் முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, சிந்திச்சு யோசித்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சில விஷயங்களாக இருக்கணும். ஒரு டைமுக்கு 2 டைம் அனலைஸ் பண்ணி எதையுமே பண்ணுங்கள். சுருக்கமாக சொல்ல போனால் தொழிலில் முன்னேற்றம் உண்டு, பண நிலையில் மேம்படக்கூடிய ஒரு நிலைமை உண்டு. காதலில் மிக்சர் தான், நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குது, அதனால் பார்த்தா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டம். ஆரோக்கியம் வந்து கவலை உறவு, அதாவது ஆரோக்கியத்தில் கவலை கொஞ்சம் இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பேச்சுவார்த்தை மூலமாக எதையுமே சரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய 2026 இந்த மாதம் அற்புதமாக இருக்கணும் சார், ஜாக்பாட்டாக இருக்கணும் சார், பர்சனல் ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாமே தெரியணும் சார், எங்களுக்கு நட்சத்திரம் வேறு, ராசி வேறு, தசாபுத்தி வேறு, கூட இருக்கிறவங்களாம் வேறு அப்படிங்கிறதுனால உங்களுடைய மேனுவல் புக்குன்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுடைய மேனுவல் புக்கு என்னது? உங்களுடைய ஜாதகம்.
நீங்கள் மேனுஃபேக்சர் ஆனதுலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களை எப்படி பயன்படுத்தணும், உங்களால் என்ன நன்மை இருக்குது, அது எல்லாமே அந்த புக்கில் இருக்குது. அதை படித்து சொல்கிறதுக்கு தான் ஒரு ஜோதிடர் தேவை. ஸோ கீழே கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், பிரபல ஜோதிடர் உங்கள்கிட்ட பேசுவார். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நிறையா பேருக்கான டவுட்டு, சார் இது எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் பேசிஸ் தான் அவர் வந்து பேசுவார். கீழே இன்னொரு நம்பர் கொடுத்தோம்னா கருங்காலி மாலைக்கான நம்பர் அது. ஸோ இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ் தான். நீங்கள் வேறு எது இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் வந்து பேசிக்கலாம், மற்றபடி எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த ராசிக்காரர்கள் ஒரு 10 பேருக்காக அன்னதானம் பண்ணுங்கள். அதனாலேயே மிகப்பெரிய நன்மைகளையும் வெற்றியையும் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான காலகட்டம் ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி நம்ம சேனல் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் சொல்கிறது, சார் நான் சேனல் பார்த்து இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க சார், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாருங்கள். இல்லை சார் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கேன் அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அதுதான் இப்போ நம்மளுக்கு தேவை. ஸோ அதை மட்டும் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய எங்களுக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். உங்களுக்கு நாங்கள் அதை மறுபடியும் கண்டென்ட்லாம் எடுத்து பேசும்போது எங்களுக்கும் ஒரு சில உறுதுணையாக இருக்கும். நம்ம சொன்னது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அதே போல் கண்டென்ட் பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்தில் பற்றி ஏதாவது தெரியணும், சில பூஜைகள்லாம் இருக்குது, அது இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.